ஐயா வணக்கம். ஒரே நேரத்தில் எழுத்து, பேச்சு என்று 2 துறைகளிலும் வெற்றி பெற்றவர் நீங்கள். அதிலும் இலக்கியம், சமயம், சுய முன்னேற்றம், ஆன்மீகம், மனிதவள மேம்பாடு என்று எழுதியும் பேசியும் குவித்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களிடத்தில் ஒரு தர்ம சங்கடமான கேள்வி. பொருளாதார ரீதியாக பேச்சிலும் எழுத்திலும் வெல்வது கடினமல்லவா? 1 ரூபாய் முதல் 1 லட்சம் வரை உங்கள் பயணம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு வலிமையான கேள்வி இது. வாழ்வினுடைய தொடக்கத்தில் எல்லாருக்கும் வறுமையோ ஏழ்மையோ அல்லது அவர்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இது உலகத்தோட நெறிமுறை. நான் இதை 3 அளவுகோல்கள் சொல்வேன். எப்படின்னா, முதல்ல உழைப்பு அதிகம், ஊதியம் குறைவு, இது ஒரு ஸ்டேஜ். அப்புறம் உழைப்புக்கு நிகரான ஊதியம் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அது இன்னொரு ஸ்டேஜ் நம்ம லைஃப்பில் வரும். இன்னொரு கோணம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நம்முடைய உழைப்பு குறையும், ஆனால் ஊதியம் பல மடங்கு அதிகமாகிக்கொண்டே போகும். இதுதான் எல்லாருடைய வளர்ச்சியினுடைய இலக்கணமே. இப்படி தான் ஆரம்பத்தில் உழைப்பு கூட இருக்கும், ஊதியம் ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் கூட தலைப்பு சொல்லும்போது 1 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரை அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான பாய்ட்டிக்காக காயின் பண்ணியிருக்கீங்க. நான் 1 ரூபாயிலேருந்தே தொடங்குறேன். நான் என்னுடைய பேச்செல்லாம் எழுதி புத்தகமாக்கி வெளியிடணும் அப்படின்னு விரும்பினேன். நான் ஏன் புத்தக பதிப்பாளர் ஆனேங்கிற செய்தியை பிறகு சொல்கிறேன். அப்போது 1 ரூபாய்க்கு தான் முதல்ல புத்தகம் வெளியிட்டேன். இந்த 1 லட்சம் ரூபான்னு நீங்கள் சொன்ன கணக்குக்கும் ஒரு வேடிக்கையான கணக்கு இருக்குது. எனக்கு ஆனந்த விகடன்லேருந்தே என்னுடைய மனசே மந்திர சாவி புத்தகத்துக்கு ராயல்ட்டி 1 லட்சம் ரூபாய்க்கு செக்கு வந்தது. அப்போ நான் அந்த 1லேருந்து 1 லட்சங்கிற அந்த ட்ராவல் புத்தகத்திலேயே என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். இந்த புத்தக பதிப்பு துறைக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்டால், நான் பேச்சாளங்கிறது உலகம் அறிந்த ஒரு பகுதி. புத்தக பதிப்பும் எனக்கு ஒரு துணை வருமானம். அது எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டால், அரூர் ராமநாதன் ஒரு எழுத்தாளர், காதல்ங்கிற பத்திரிகை நடத்தினார். நிறைய அவர் எழுதியிருக்கிறார். அவர் என்னுடைய தந்தையார் TN சுகி சுப்பிரமணியம், இவங்கெல்லாம் நெருங்கிய நண்பர்கள், மிக நெருக்கமான நண்பர்கள். அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டால் எங்கள் வீடு ஒரு மிகப்பெரிய கதா காலட்சேப மேடை மாதிரி இருக்கும். யாராவது போய் எங்களுக்கு ஒரே சௌகரியம், அதில் காஃபி டிஃபன் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக கிடச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கொண்டு போய் பரிமாறணும், எங்களுக்கு அந்த பங்கு உண்டு. அப்போது அரூர் ராமநாதன் ஒரு முறை வந்தவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்பா கிட்ட. சுகி, இந்த ராஜராஜ சோழன் நான் எழுதி என்ன பிரயோஜனம்? அண்ணாச்சி TK சண்முகம், TK பகவதி நாடகமாக போடுறாங்க, நிறைய பணம் வருது. ஆனால் எழுத்தாளனுக்கு அப்படின்னு வரும்போது ராயல்ட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் கூட அண்ணாச்சிட்ட சொல்லி பார்த்தேன், அதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. கடைசியாக ஒரு முடிவு பண்ண சுகி, திருச்சிராப்பள்ளியில் 1 வாரம் நான் ஒரு இடத்த பிடிச்சி மேடையை போட்டு இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து, இந்த வார்த்தையை கவனிக்கணுன்னார், இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து 1 வாரம் தங்க வச்சு இவங்களுக்கு நான் பணம் கொடுத்து டிக்கெட் விற்றேன். எனக்கு ஏகப்பட்ட வருமானம் வந்தது. அதில் தான் நான் சென்னையில் முதல்ல ஒரு இடம் வாங்கினேன் அப்படின்ட்டு அப்பாட்ட ஒரு வார்த்தை சொன்னார். சுகி, நான் எழுத்தாளனாக இருக்கிற போது வருமானம் குறைவாக தான் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் நானே முதலாளியாக மாறணும், அப்போ தான் நம்ம பணம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னார். இதெல்லாம் சின்ன வயசில் என் காதில் விழுந்த மந்திர சொற்கள் மாதிரி. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் வளரணும்னா நாம் ஒரு பதிப்பகம் தொடங்கணும் அப்படின்னு, எழுத்தாளனாக மட்டும் இருக்கக்கூடாது, பதிப்புத்துறையில் இருக்கணுன்ற ஒரு எண்ணம் மனதில் வந்தது. இந்த பேச்சாளனாக இருக்கிற காலத்தில் நான் எழுத்தாளனாக மாறினது என்பது இன்னொரு கோணம். ஏன்னா பேச்சுக்கு ரொம்ப குறைவான சன்மானம் தான் கொடுப்பாங்க உலகத்தில். அது ஆரம்ப காலத்திலேருந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பேச்சு அறிவு என்பதே இலவசமான, அறிவு என்ன அரிசியே இலவசம்னு முடிவு பண்ணிட்டவங்க. அப்போ அறிவு உட்பட இங்கே இலவசமாக கிடைக்கணுங்கிறது தான் மக்களுடைய மனோபாவம் இங்கே. அப்போ பேச்சாளர்களுக்கு சன்மானங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ நான் சமய சொற்பொழிவுன்னு தேர்ந்தெடுக்கிறேன். BA BL முடிச்சுட்டேன், ஆனால் சமய சொற்பொழிவுன்னு தேர்ந்தெடுக்கிறேன். 25 ரூபா கொடுப்பாங்க கந்தக்கோட்டம் கோயிலில் பேசுகிறதுக்கு. இந்த 25 ரூபாயை நாம் மிச்சம் பண்ணால் தான் ஏதாவது கொஞ்சம் பார்க்க முடியும். ஆட்டோ போயிட்டு வந்தால் 5 ரூபா போயிடும்.
அதுக்காக பஸ்ஸில் போய் இறங்கி கந்தக்கோட்டம் கோயிலில் பேசிட்டு திரும்பி வரும்போது அந்த அந்த அதை ஒரு ரூபாக்குள்ளே செலவை முடித்தா தான் நமக்கு பணம்ங்கிறது பார்க்க முடியும். ஒரு சொற்பொழிவுக்கு 25 ரூபா அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் நிர்ணயம். அப்படி இருக்கிற காலத்தில் நாம் வந்து சொற்பொழிவுனா மட்டுமே இருந்தோம்னா பெரிதாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைய முடியாது. பாரதி எவ்வளோ கனவு கண்டார், ஜதி பல்லக்கு வேணும், காணி நிலம் வேணும். அவன் ஒரு படைப்பாளி, ஆனால் அவனுக்கு அதெல்லாம் வேணுங்கிற ஒரு விருப்பம் இருந்தது. இப்போ என் மனதில் அந்த விருப்பம் உண்டு. அப்போ நான் என்ன முடிவு பண்ணுறேன், என்ன ஒத்த சமய சொற்பொழிவாளர்கள் எப்படி வளர்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு 3-4 கோணத்தில் அவங்க வளர்கிறாங்க. எப்படி வளர்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பேச்சுக்கு சன்மானம் வாங்க முடியாது, ஒரு அளவு தான் கொடுப்பாங்க, ரொம்ப குறைவாக தான் கொடுப்பாங்க. அப்போ இருந்த உபன்யாசகர்கள் எல்லாருமே ஒரு 7-8 வித்தை வச்சுருந்தாங்க. முதல்ல ஜோசியம் பார்ப்பாங்க. அவங்க 10 நாள் ஒரு ஊரில் உட்காந்து ராமாயணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காலையிலலாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த மீட்டிங் நடுவுலையே ராமருடைய ஜாதகம் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இந்த ஜாதகத்தில் இப்படி இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு ஒரு வித்தியை தூக்கி போடுவாங்க. உடனே இவர் ஐயா ஜாதகம் பார்ப்பார் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. மறுநாள் காலம்பரம் அவன் ஜாதகத்தை தூக்கிட்டு வந்தால் அதில் ஒரு 25 ரூபா பணம் கிடைக்கும் ஜாதகம் பார்த்ததில். அப்புறம் அப்போ இருந்த சமய சொற்பொழிவாளர்கள் எப்படி தே வில் மேக் மணி அப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணி வைக்கிறேன்பாங்க. அடுத்தது பரிகாரம் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்க பணம் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கு நிறைய டெக்னிக்ஸும் டாக்டிக்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, நான் வந்து ஒரு தர்ம காரியம் பண்ணுறேன், நான் 100 பேருக்கு கல்யாணம் பண்ணுறேன், 50 பேருக்கு இந்த மாதிரி ஒரு உபநயனம் பண்ணுறேன், இதே ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருப்பாங்க. அதில் தே வில் கலெக்ட் மணி. நான் அப்படி சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்கும். பப்ளிக் காஸ் காரணம் சொல்லி தே வில் கலெக்ட் மணி அண்ட் யூஸ் இட் ஃபார் த பர்சனல் யூஸ். எனக்கு தெரியும், அதே ஃபீல்டில் நான் இருக்கிறதுனால எனக்கு தெரியும். பட் எனக்கு தர்மத்தை பற்றி ஒரு வலிமையான ஒரு கோட்பாடு உண்டு. வீட்டுக்குன்னு சம்பாதிக்கிறது வேறு, தர்மத்துக்குன்னு வாங்குகிற ஒரு காசுங்கிறது தர்மத்துக்கு மட்டும்தான் செலவாகணும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதி. ஐயா, உங்கள் பொருளாதார வளர்ச்சி எப்படி சாத்தியமாயிற்று? அதை நீங்கள் எப்படி வளர்த்து கொண்டீர்கள்? இதை எப்படி நாம் மல்டிப்ளை பண்ணுறது நம்முடைய வருமானத்தை அப்படின்னு ஒரே ஒரு வழி அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு வித்தையை மட்டும் வித்தையாகவே கொடுத்து கொண்டே இருந்தோம்னா நம்மளால் பணம் பண்ண முடியாது. ஏன் நான் பேசுகிறத நானே எழுதக்கூடாது? அப்படி தான் நான் எழுத்தாளனாக மாறேன். என்னுடைய நல்ல நேரம் நான் இதில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆசிய சமாஜத்தில் கல்கி ராஜேந்திரன் அவர்கள் வந்திருந்தார். அங்கே முடித்த உடனே இவ்வளோ அருமையாக பேசுகிறீங்க, இதை வந்து எழுதுனா எவ்வளோ அருமையாக இருக்குன்னு தெரியுமா? ஆமாம், யார் போடுவா அப்படின்னு. நான் போடுறேன், எழுதுங்க அப்படின்னார். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், நானாக தேடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வரவேற்கப்படுகிறது. அப்போ நான் எழுத்தாளனாக மாறுறேன். இப்போ என்னுடைய பேச்சுக்காக நான் எடுக்கிற ஒரு குறிப்பு வெறும் பேச்சுங்கிறதோடு நிற்கலை, எழுத்துங்கிற அடுத்த ஒரு முகத்தை பார்க்குது. அதுக்கு உரிய ஒரு முழுநேர எழுத்தாளனுக்கு உரிய வருமானம் எனக்கு கிடைக்க தொடங்குகிறது. பேச்சாளன்லேருந்து முழுநேர எழுத்தாளனுக்குரிய வருமானம். இப்போ முழுநேர எழுத்தாளன் என்பதிலிருந்து முழுநேர பதிப்பாளர்னா நான் இருந்தால் என்ன நடக்கும்னு நான் யோசிக்கிறேன். அடுத்தது அப்போ நான் பதிப்பகம் நானே தொடங்குகிறேன். சுகி புக்ஸ் அப்படின்னு எங்கள் அப்பாவுடைய பேர் இருக்கட்டும். எழுத்தாளனாக இருக்கும்போது 10% to 15% அதிகபட்சம் ராயல்ட்டி வாங்க முடியும். நான் ஏன் வந்து பதிப்பாளராக மாறக்கூடாது? அப்போ என்னுடைய புத்தகங்களுடைய வருமானம் எனக்கு கிடைக்குமா இல்லையா? என்னுடைய புத்தகங்களில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற புத்தகம் ஒரு லட்சக்கணக்கான பிரதிகள் வந்து லட்சக்கணக்காகவே பிரதிகளுக்கு மேலே விற்பனையான ஒரு புத்தகம். அது ஆங்கிலத்தில் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அந்த புத்தகம். அந்த பதிப்பில் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒரு பதிப்பாளராக ஒரு முழுநேர பதிப்பாளர் இருக்கும்போது என்ன ஒரு வருமானம் ஈட்ட முடியுமோ அதை ஈட்டுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இதுக்கு நடுவில் இன்னொரு சம்பவம், அடுத்து யோசிக்க வேண்டிய அழகான சம்பவம் நடந்தது. ஒரு கேசட் கம்பெனி முதலாளி, நான் பேர் சொல்ல விரும்பலை, அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு, உங்களுடைய ராமாயணம் 10 நாள் 10 கேசட்டாக போடலாம், 1 மணி நேரம் 10 கேசட்டாக போடலாம், நீங்கள் அதுக்கு எனக்கு ரெக்கார்ட் பண்ணி தர முடியுமா ஸ்டுடியோவில் வந்து அப்படின்னு கேட்டார். தரலாம், அதை பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, பட் நீங்கள் அதுக்கு எனக்கு என்ன ஊதியம் கொடுப்பீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் வந்து ரொம்ப குறைவாக ஒரு ஊதியம் சொன்னார். ரொம்ப 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 குறைவாக ஒரு ஊதியத்தை ஃபிக்ஸ் பண்ணி நான் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். சரி, அதை விட்டுடுங்க, நாம் இப்போ காஃபி சாப்பிட்லாமா டீ சாப்பிட்லாமா அதை பேசுவோம்.
நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை விட்டு வேறு ஏதோ பேசினா இதுதான் நம்ம பேசக்கூடியது, அது நம்ம பேசக்கூடியதாக தெரியல. நீங்கள் பேச்சை பற்றி ரொம்ப ஒரு கம்மியான அபிப்பிராயம் வச்சுருக்கிறீங்க. அதனால் இல்லை அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன், உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப உயர்வான அபிப்பிராயம் வச்சுருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இதனுடைய அருமை தெரியல. இந்த கேசட் வந்தால் உங்களுடைய மார்க்கெட் வந்து பூஸ்ட் ஆகும். நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப உயர்வான அபிப்பிராயம் வச்சுருக்கீங்க, நிறைய எதிர்பார்க்குறதால நீங்கள் அப்படி இல்லை, விட்டுருவோம், நம்ம இதை பற்றி பேச வேண்டாம். இல்லை, கடைசியாக சொன்னார், நான் 10 கேசட்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 25,000 பணம் கொடுக்குறேன், 10 நாள் பேச்சு, நான் 25,000 பணம் கொடுத்துட்றேன், எனக்கு கேசட் கொடுத்துருங்க, ரெக்கார்ட் பண்ணலாம், எப்போ வச்சுக்கலாம். இது வரைக்கும் நான் எந்த சொற்பொழிவாளருக்கும் அவளை கொடுத்ததே இல்லை, வாங்க அப்படின்னாரு. சரி, இதை விட்டுருங்க, நம்ம மற்றது பேசுவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் பண்ணித்தர மாட்டேன். ஏன்னா அதில் எங்களுக்கு ஒரு நஷ்டம் இருக்குது. என்ன நஷ்டம்னு கேட்டால், இது ரெக்கார்ட் ஆகி போயிடுச்சுன்னா நம்ம எந்த ஊரில் பேசினாலும் அதை தானே பேசுகிறாருப்பாங்க. நம்ம எல்லா ஊர்லேயும் புதுசாகவே பேச முடியாது. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம பேசும்போது அந்த வந்ததுன்னா ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த ரெக்கார்டில் இருக்கிறதே பேசுகிறாரு அப்படின்னு சில பேச்சாளரே எல்பி ரெக்கார்டு தான், என்னமோ ஒரு தடவை பேசுனது தான் ஆயுசுக்கு அப்படியே பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பட் அது மாதிரி ஒரு கமெண்ட் வந்துடும். அதனால் இது வரலனாலும் ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை நம்முடைய ஃபீல்டுக்கு அப்படின்ட்டு சரி நீங்கள் புறப்படுங்கன்னு அவரை அனுப்பிச்சிட்டேன். ஆனால் நான் உடனடியாக ஒரு காரியம் பண்ணேன். 25,000 கேட்டார். என்னுடைய எஸ்பியில் இப்போ கொஞ்சம் பணம் இருந்தது அக்கௌண்ட்டில். என் மனைவி கையில் கொடுத்து, நீ ஒரு கம்பெனிக்கு முதலாளி, ஹோம் ஆடியோஸ் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கேசட் கம்பெனி தொடங்குகிறோம், என் பேச்சை கேசட்டாக போடுறோம். எனக்கு என்னென்னா அந்த ஸ்டுடியோவில் போய் ரெக்கார்ட் பண்ணும்போது அதில் ஒரு பெரிய உயிர் இருக்காது பேச்சில். வெளியில் ஜனங்க மத்தியில் பேசும்போது இருக்கிற ஒரு உயிர், ஒரு ஆவேசம், ஒரு வேகம் வந்து ஸ்டுடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது இருக்காது. அதனால் அதை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம், எங்கெங்கே வேண்டாமோ அங்கெல்லாம் நாய்ஸ்லாம் எடிட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் பேசுகிற பேச்சை எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு 25,000 முதலீடாக போட்டு என்னுடைய மனைவி பேரில் ஹோம் ஆடியோஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து, அவளும் இன்கம் டேக்ஸ் அசஸி, கமர்ஷியல் டேக்ஸ் நாங்கள் கேசட்டுக்கு வந்து பே பண்ணோம். அந்த மாதிரி அது ஒரு நிறுவனமாக, கேசட் நிறுவனமாக வளர்ந்தது. அப்புறம் அந்த கேசட்ஸ்லாம் ஒரு காலத்துக்கு பிறகு இந்த மாதிரி வரும், இந்த மார்க்கெட்டே டோட்டலாக டவுன் ஆகுது.